ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரிப் டு சென்னை வித் மை 5 months old பேபி. ஸோ நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்காக சென்னை கிளம்பியிருந்தோம். அந்த வீடியோஸ் தான் இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். சாட்டர்டே நைட் சென்னை கிளம்புறதா இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் அதை வந்து சாட்டர்டே ஈவினிங் 6 o'clock தான் சொன்னாங்க. நான் அதுக்குள்ளே 2 hours எனக்கு, என் ஹஸ்பண்ட்க்கு அப்புறம் பேபிக்கெலாம் ட்ரெஸ் பேக் பண்ணேன். அரௌண்ட் ஒரு 9:30 கிட்ட நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எப்போதுமே காரில் போகிறப்போ இந்த மாதிரி நிறைய லைட்ஸ், ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் அது இதுன்னு இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு போகிறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். நாங்கள் போகிறப்போ இந்த மாதிரி தேர்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டே ஹாப்பியாக ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. யூஸ்வலாக வந்து மார்னிங் போகலான்னு பிளான் பண்ணுவோம். ஆனால் எங்களுக்கு எப்போதுமே நைட் தான் செட் ஆகும். ஏன் அப்படின்னா என்னோடய பையனும் நைட் டைமில் கொஞ்சம் தூங்கிடுவான் கார் சீட்டரில் வச்சா. மார்னிங்னா கொஞ்சம் அழுதுகிட்டே நச பண்ணிட்டு இருப்பான். மார்னிங் டைமில் கொஞ்சம் வெயில் அது இது அடிக்கும். ஸோ நைட் டைமே எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஆகிட்டு. ஆனால் வந்து நைட் டைமில் வந்து எமர்ஜென்சிக்கு நம்மளுக்கு அவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்காது. அதே மாதிரி ஒரு நல்ல காஃபி கூட கிடைக்காது நைட் டைம் ட்ராவலில். ஸோ நாங்கள் எப்போதுமே வீட்டிலேருந்தே பிளாக் காஃபி எல்லாமே போட்டு கொண்டு வந்துடுவோம். அப்புறம் சேஃபாக ஏதாச்சும் பிளேஸில் நிப்பாட்டிட்டு நாங்கள் டீசல் போட்டுட்டு காஃபிலாம் குடிச்சிட்டு கிளம்பிடுவோம். எப்போதுமே எனக்கு சென்னை போகிறப்போ ஒரு 1/2 hour நேப் தேவைப்படும். அதுவும் தூத்துக்குடியிலேருந்து சென்னை போக ஆல்மோஸ்ட் ஒரு 8 to 9 hours கம்பல்சரி ஆகும். நாங்கள் பேபி கூட போகிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் போவோம். அதே மாதிரி எங்களுக்கு 10 hours 10.5 hours ஆச்சு. காருக்கு எப்போதுமே டீசல் போட்டதுக்கப்புறம் நான் தான் கார் ஓட்டுவேன்னு சொல்லி நான் தான் கொஞ்சம் நேரம் ஓட்டுவேன். ஒரு 3 hours ட்ரைவ் பண்ணுவேன். அது வர ஆருஷும் தூங்கிட்டு இருப்பான். என் ஹஸ்பண்டும் கொஞ்சம் நேப் எடுத்துப்பாங்க. அப்புறம் எனக்கு கொஞ்சம் நேரத்தில் பேக் பெயின் ஆகிடும், இல்லைனா எனக்கு பசிச்சிடும். சரி நான் அவங்கள ட்ரைவ் பண்ண விட்டுட்டு நான் கொஞ்சம் முறுக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் அவங்களும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டாங்க. எப்போ நாங்கள் சென்னை போகிறப்போ இந்த ஒன்லி காஃபியில் குடிக்கணும்னு நினைப்போம். ஆனால் நாங்கள் அதை கிராஸ் பண்ணி போயிடுவோம். இந்த டைம் தான் கரெக்டாக ஸ்டாப் பண்ணிட்டோம். கரெக்டாக நாங்கள் ரீச் பண்ணவும் ஒரு 7 o'clock அந்த மாதிரி இருக்கும். ஆருஷும் கொஞ்சம் முழிக்க ஆரம்பிச்சிட்டான். சரி ஓகேன்னா அவனையும் கூட்டிகிட்டு நாங்கள் போயிட்டோம். அவனுக்கு அப்புறம் பாடிலாம் டயர்டாக இருக்கும், நம்ம கையில் தூக்கினான்னு. மோஸ்ட்லி நான் அவன் தூங்கிட்டு இருந்தாலே நான் கார் சீட்டரில் தான் அவனை வச்சுருப்பேன், கம்ஃபர்டபுளாக தூங்குவான்னு. அப்புறமா அவன் தூங்கிட்டு இருந்தான். அப்புறம் முழிச்சதுக்கப்புறம் அதில் உட்காந்து நாங்கள் சாப்பிட்றத பார்த்துட்டு இருந்தான். என் ஹஸ்பண்ட் காஃபி, எனக்கு சாண்ட்விச்லாம் சாப்பிட்டோம். என் ஹஸ்பண்ட் ஹேண்ட் வாஷ் பண்ண போனப்போ தான் உள்ளே வந்து கண்ணுக்குட்டிலாம் இருக்குது. ரியல் கண்ணுக்குட்டிக்கு ஃபேன்லாம் போட்டு வச்சுருக்காங்க, போய் பார்த்துட்டு வான்னு சொன்னாங்க. நானும் வந்து பார்த்தேன், அழகாக இருந்துச்சு பார்க்கவே. அப்புறம் கிணறுலாம் வச்சு ஒரு மாதிரி ட்ரெடிஷ்னலாக இருந்துச்சு பிளேஸே. அப்போ தான் அந்த கடையில் ஒரு அங்கிள் வந்து ஆருஷ் பார்த்து சொன்னாங்க, நல்லா சமத்தா உட்காந்துருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அதுக்குள்ளே ஆருஷ் ஸ்டார்ட் பண்ணிட்டான். அப்புறம் சரி ஓகே, நான் ஆருஷை கையில், என் ஹஸ்பண்ட் கையில் கொடுத்துட்டு அவங்க ஃப்ரெண்டில் வச்சுருந்தாங்க. அப்புறம் நான் கொஞ்சம் நேரம் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தேன். மோஸ்ட்லி என்னோடய ஹஸ்பண்ட் என்னை சிட்டிக்குள்ளே ஓட்ட தரமாட்டாங்க. யாராவது கோடு போட்டுருவாங்க, இல்லைனா நீ போய் கோடு போட்டுருவேன்னு சொல்லிவிடுவாங்க. அதனால் ஹைவேல நல்லா சந்தோஷமாக கார் ஓட்டிட்டு வீட்டை ரீச் பண்ணிட்டோம். என் ஹஸ்பண்டோட கசின் வீட்டுக்கு தான் நாங்கள் போனோம். போயிட்டு 3 days அங்கே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு 4th day மேரேஜ்க்கு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். காலையிலே என் ஹஸ்பண்டோட கசின் எங்களுக்கு காஃபிலாம் போட்டு கொடுத்தாங்க. நாங்களும் சந்தோஷமாக கதை பேசி காஃபிலாம் குடிச்சு முடிச்சுட்டு நாங்கள் மண்டபத்துக்கு கிளம்பியாச்சு. 3 days எப்படி போச்சுன்னு தெரியல, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. என் ஹஸ்பண்டோட கசினுக்கு தான் மேரேஜ். ஸோ நாங்கள் மண்டபம் ரீச் ஆனோடனே ரூமில் போய் எல்லாத்தையும் அன்பேக் பண்ணி திங்ஸ்லாம் வச்சாச்சு. ஈவினிங் வந்து ரிசப்ஷன் இருந்துச்சு. சரின்னா ஈவினிங் ரிசப்ஷனுக்கு நல்லா கிளம்பி மேக்கப்லாம் போடுறதுக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் வந்திருந்தாங்க. நானும் கொஞ்சமாக மேக்கப் பூசிக்கிட்டேன். அப்புறமா அங்கேருந்து ஸ்டாலில் நல்லா சாப்பிட்டேன். எனக்கு நெக்ஸ்ட் டே எனக்கு கொஞ்சம் ஃபீவர், கோல்டு எல்லாம் சேர்ந்து ஏதோ வந்துடுச்சு. அப்புறம் நல்லா வந்திலையும் சாப்பிட்டு முடிச்சு நெக்ஸ்ட் டே கிளம்பியாச்சு நாங்கள் மேரேஜ்க்கு நல்லா ஃபாஸ்ட்டாக கிளம்புனதும் ஆருஷம் அழ ஆரம்பிச்சிட்டான். சரி நான் அப்படின்னு டப்புன்னு கிளப்பிட்டு நாங்கள் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாமே ரொம்ப யம்மியாக இருந்துச்சு. நானும் நல்லா சாப்பிட்டேன். ரிசப்ஷன் முடிச்சு மேரேஜும் முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி ஈவினிங் வீட்டுக்கு கிளம்பணுமே, ஆஸ் யூஷுவல் சென்னை கிக் மீ அவுட்டுன்னு வருத்தத்தோடு கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. கொஞ்சம் டைம்லேயே நாங்கள் ரூம்லாம் வெக்கேட் பண்ணிவிட்டு லன்ச்லாம் முடிச்சாச்சு. லஞ்சுக்கு நல்லா சாப்பிட்டு ஈவினிங் கிளம்பிடலான்னு பார்த்தோம். ஆனால் நாங்கள் ஈவினிங் கிளம்பல. லஞ்சு சாப்பிடும்போது தான் பார்த்தேன், நம்ம அண்ணா என்னடா நீ பெரிய யூடியூபர் சேனலாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணலையான்னு சொல்லி எல்லோரும் ஃபோனே வாங்கி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மனசுக்குள்ள ஒரே பட்டர்ஃப்ளை அடித்து பறந்துகிட்டே இருந்துச்சு, நமக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கூட்டிட்டாங்கடான்னு. அப்புறம் மண்டபத்துலேருந்து கிளம்பி என் ஹஸ்பண்டோட கசின் வீட்டுக்கு போயிட்டு ஈவினிங்குமே ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு. ஸோ நைட்டு அந்த ஃபங்க்ஷனையும் அட்டன் பண்ணிவிட்டு பேக்கை பேக் பண்ணுறதும் ஒரு பெரிய கஷ்டமான வேலை. இருந்த திங்ஸு அப்புறம் அழுக்கு துணி எல்லாத்தையும் தனித்தனியாக செப்பரேட்டாக பிரித்து வச்சு காரில் லோட் பண்ணி வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நாங்கள் கிளம்பின டே வந்து கரெக்டாக விநாயகர் சதுர்த்தி டே. ஸோ அந்த டே நைட்டு நாங்கள் வந்து நிறைய விநாயகர்லாம் பார்த்துட்டே கிளம்புனோம். ஸோ நான் வந்து சென்னை டு தூத்துக்குடி எவ்வளோ விநாயகர் இருக்காங்கன்னு கவுண்ட் பண்ண போகிறேன் அப்படி இப்படின்னு சொன்னேன். ஆனால் பாதியில் கொஞ்சம் தூங்கினேன், பாதியில் கொஞ்சம் வீடியோ எடுக்க முடியல, ஃபோட்டோ எடுக்க முடியல. அப்புறமா கொஞ்சம் நேரத்தில் பசிச்சிடுச்சு. ஸோ ஓகேன்னு ஒரு கடையில் லிம்கா வாங்கிட்டு அப்புறம் அந்த கடையில் காஃபி வாங்கி குடித்தோம். மிட் நைட்டில் வந்து நல்ல காஃபி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த கடையில் வந்து கரெக்டாக எனக்கு நல்ல காஃபிலாம் கிடச்சிது. இது எங்கே இருக்குன்னா எக்ஸாக்டாக திருச்சிக்கிட்ட சமயபுரம் டோல் தாண்டி அது பக்கத்தில் இந்த கடை இருந்துச்சு. அங்கே வந்து அந்த காஃபி வந்து நைட் டைமில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நானும் ஹஸ்பண்டும் சந்தோஷமாக காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அவங்க ட்ரைவ் பண்ணாங்க, அப்புறம் நான் ட்ரைவ் பண்ணேன். அப்புறம் மதுரை கிட்ட அகெயின் இன்னொரு காஃபி குடிச்சிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். சென்னையிலேருந்து அகைன் நம்ம வீட்டுக்கு 10:30க்கு ஸ்டார்ட் பண்ணோம். 9:30க்கு வீட்டுக்கு சேஃபாக ரீச் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி விளாக், ஸ்கின் கேர், ஹேர் கேர்லாம் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.